ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு நிலசோரு சேனல். நம்ம வீடியோவில் வீட்லேயே எப்படி ஸ்ட்ரீட் ஸ்டைலில் பானிபூரி செய்யலான்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்மக்கிட்ட ரெடிமேட் பானிபூரி தான் இருக்கனால அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஸ்டஃபிங்க்கு உருளைக்கிழங்கு மசாலா பண்ணணும்ல, அது பண்ணலாம் வாங்க. உருளைக்கிழங்கு ரெண்டாக கட் பண்ணி குக்கரில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் 4 விசில் விட்டுருங்க. இப்போ உருளைக்கிழங்கு வெந்து வர கேப்பில் நம்ம பானிக்கு ரெடி பண்ணலாமா? ஒரு இஞ்சி துண்டு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நாங்கள் பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கோம், ஆனால் அது கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. மட்டும் இல்லாமல் நாங்கள் 2 போட்டோம். ஸோ லைட்டாக ஸ்பைஸியாக இருந்துச்சு. உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் 2 கூட போட்டு. அப்புறம் கொத்தமல்லி புதினாலாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு டேங்கி ஃபீல்க்காக நாங்கள் புளி ஆட் பண்ணியிருக்கோம். உங்கள் கிட்ட லெமன் இருந்தால் நீங்கள் லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நாங்கள் மிளகு சீரகமும் ஆட் பண்ணியிருக்கோம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பீசஸ் தெரியாமல் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துப்போம். இதோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இதுக்கு நம்ம நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். 2 மடங்கு 3 மடங்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்க மக்களே, நம்ம உருளைக்கிழங்கு வச்சிருந்தோம் இல்லையா, அதுக்குள்ளே இந்த உருளைக்கிழங்கு விசில் வந்துருச்சு. இது எடுத்துடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி எடுத்தால் பானி ரெடி. இப்போ ஸ்டஃபிங்க்கு உருளைக்கிழங்குக்காக நம்ம வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் தோல் உரித்து தனியாக வச்சுக்குவோம். இந்த உருளைக்கிழங்குலாம் ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. மசிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். இதுலேயும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் சீரகம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ நம்ம பானிபூரிக்கான ஸ்டஃபிங்கும் ரெடி. நெக்ஸ்ட் என்ன, சாப்பிட்லாம் வாங்க. இப்போ அழகாக ஒரு பானிபூரி எடுத்து ஓட்டை போட்டு அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங்கை உள்ளே போட்டு அது மேலே கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்கு வெங்காயம் எல்லாம் போட்டு, உங்கள்கிட்ட கார பூந்தி இருந்தால் கார பூந்தி போட்டுக்கோங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். அது மேலே அப்படியே அந்த பானியை ஊற்றி சாப்பிடும்போது சான்ஸே இல்லை, கடையில் சாப்பிட்ட மாதிரியே இருக்குது கைஸ். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இந்த பானிபூரி ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு என்ன டிஷ் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.